Pakistan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு நிறைய சிக்கலுக்குள்ளான ஒரு உறவு. இந்தியாவுக்கும் அமெரிக்கா தேவை, அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவை. இது அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கு நம்ம மேல. இந்த மாதிரி ஒரு அபராதத்தை, நம்ம தான் உலகத்திலேயே அபராதம் விதிக்கப்பட்ட ஒரே நாடு. இதனால நிறைய லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏறக்குறைய ஒரு $90 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்றோம் அமெரிக்காவுக்கு. அதில் ஏறக்குறைய பாதி பொருட்கள் இந்த 50% வரி விதிப்புக்கு உட்படும். அனைத்து நாடுகளுமே ரஷ்யாவுடனான ஒரு வர்த்தகத்தை மெயின்டைன் பண்ணும்போது இந்தியாவுக்கு மட்டும் எதற்காக இந்த செக்? நேற்று ஆரம்பிக்கல, இதை திடீர்னு அவர் விழிச்சுக்கிட்டு இதை ஒரு குற்றமா சொல்றார். அங்க ஆயுதங்கள் பல வருஷங்களா வாங்கிட்டு இருக்கோம், அங்க ஆயுதங்கள் வாங்குறத ஒரு குற்றமா சொல்றாரு. பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு எதுக்கு விருந்து தரணும்? அவர் விருந்து கொடுக்கிற நேரத்துல, அந்த நேரத்துல நம்ம பிரதமர் அங்க இருக்கார், பக்கத்துல இருக்கார். பிரதமரை நீங்க வரீங்களா, இவரோட சந்திக்கிறீங்களான்னு வரை கேட்கிறார். இதெல்லாம் என்ன விதமான டிப்ளோமசி? இது எந்த விதமான ராஜதந்திரம்? வெறும் அமெரிக்க சந்தைக்கு மட்டும் நம்ம 16,000 கோடி திருப்பூர்ல இருந்து மட்டுமே பண்றோம். இப்போ அவர்களுடைய விலை காம்படிட்டிவா, போட்டியாக இருந்தாலொழிய, மலிவாக இருந்தாலொழிய அவர்களுடைய பொருட்களை அவர்கள் விற்க முடியாது. அவங்க ஏற்கனவே என்ன சொல்றாங்க, எங்களுடைய லாப சதவிகிதம் எல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ இந்த வரி விதிப்பு இதையெல்லாம் அர்த்தமில்லாத பண்ணிடும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் UN கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தஸ்னீம். சார், இப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் விதித்த அந்த டாரிஃப் அமலுக்கு வந்துருச்சு. இது இந்தியாவில் எந்த விதமான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இதனால நிறைய லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நாம் ஏற்றுமதி ஏறக்குறைய ஒரு $90 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. அதில் ஏறக்குறைய பாதி பொருட்கள் இந்த 50% வரி விதிப்புக்கு உட்படும். அதனால் நம்ம சுற்றி இருக்க நாடுகள்லாம் அவர்களுடைய வரி விதிப்பு ரொம்ப குறைச்சல். 20% தான் பல நம்ம சுற்றி இருக்க நாடுகளில் இருக்கிற வரி விதிப்பு. அதனால் அவர்களோடு நம்மால் போட்டி போட முடியாது. நம்முடைய தொழில்கள் நசிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் எனக்கு இது ஒரு சுமூகமான ஒரு முடிவை கொஞ்ச நாட்களுக்குள் எட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இது முடிவான முடிவுன்னு நான் நினைக்கல. இதற்கு அப்போ ஒரு மாற்று இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேற்று கூட அவங்களுடைய நிதி செயலாளர் பெசன்ட் சொல்லியிருக்கார், in the end we will come together. இறுதியில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவு நிறைய சிக்கலுக்குள்ளான ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இறுதியில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைவோம், we will come togetherன்னு நேற்றோ முந்தா நாடோ சொல்லியிருக்கார். அந்த எண்ணம் தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்கா தேவை, அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவை. இது அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது நம்ம மேலே. அதனால் நம்ம இப்படி தனிமைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு அபராதத்தை, நம்ம தான் உலகத்திலேயே அபராதம் விதிக்கப்பட்ட ஒரே நாடு. ஏன்னா அங்கே எண்ணெய் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம் சுத்திகரித்து, அங்கேருந்து வாங்குகிற எண்ணெயை சுத்திகரித்து நம்ம யாருக்கு விற்கிறோம்னா, இந்த பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதித்திருக்கக்கூடிய பல நாடுகள் நாம் சுத்திகரிக்கக்கூடிய இந்த எண்ணெயை நம்மிடமிருந்து பெறுகிறார்கள். அதனால் நாம் மட்டும் இந்த தப்பை பண்ணலை. இது தப்பாக இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அமெரிக்காவே இந்த எண்ணெயையும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட சில பொருட்களையும் நம்மகிட்ட வாங்குது. ஐரோப்பிய யூனியன் வாங்குது. ஐரோப்பிய யூனியன் இன்னும் எண்ணெய் நேரடியாக கூட வாங்குது ரஷ்யா கிட்ட இருந்து. அதனால் சீனா உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வாங்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம மட்டும் தனிமைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு அபராதம் விதித்ததற்கு ஒரு காரணத்தை அவருடைய நிதியமைச்சர் சொல்கிறார். நாம் ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி 1% எண்ணெய் தான் அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தோம் ரஷ்யா கிட்டேருந்து. இப்போ அது 40% உயர்ந்து போச்சு. சீனர்கள் முன்னாடி 13% வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 16% இருக்குது. அவங்க பெரிய தவறு ஒன்றும் இழைச்சிடலன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு அங்கே ஒரு போர் நடந்துட்டுருக்கு.
இந்தியர்கள் வார் ப்ராஃபிட்டியரிங், இந்த போரில் மற்றவர்களுடைய துன்பங்களில் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், மற்றவர்களுடைய துயரங்களில் அவர்கள் பணம் ஈட்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்படி இல்லை, நாம் இந்த அங்கே கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு காரணம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7% மார்க்கெட் விலையை விட குறைச்சலாக அவங்க தராங்க. இதற்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவு சலுகைகள்லாம் தந்தாங்க. இப்போ அந்த சலுகைகளுடைய அளவு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ஆதாயமான ஒரு வியாபாரம். எங்கே மலிவாக கிடைக்குமோ அங்கே தான் நீங்கள் நான் எல்லாரும் போய் வாங்குவோம். அது நமக்கு கிடைக்குது. அப்புறம் இது மாதிரி நீங்கள் வாங்கிறது உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலைகளை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்மளை அங்கே எண்ணெய் வாங்க சொல்லி ஊக்கப்படுத்தினவங்களும் அவங்க தான். இந்த 3 வருஷமாக நாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஆரம்பிக்கலை. இதை திடீர்னு அவர் விழிச்சுக்கிட்டு இதை ஒரு குற்றமாக சொல்கிறார். அங்கே ஆயுதங்கள் பல வருஷங்களாக வாங்கிட்டு இருக்கோம், அங்கே ஆயுதங்கள் வாங்குறத ஒரு குற்றமாக சொல்கிறார். அதனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நம்ம மேலே ஏதோ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இல்லைன்னா இந்த பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு எதுக்கு விருந்து தரணும்? அவர் விருந்து கொடுக்குற நேரத்தில், அந்த நேரத்தில் நம்ம பிரதமர் அங்கே இருக்கார், பக்கத்தில் இருக்கார். பிரதமரை நீங்கள் வரீங்களா, இவரோட சந்திக்கிறீங்களான்னு வேற கேட்குறார். இதெல்லாம் என்ன விதமான டிப்ளோமசி? இது எந்த விதமான ராஜதந்திரம்? அனைத்து நாடுகளுமே ரஷ்யாவுடனான ஒரு வர்த்தகத்தை மெயின்டைன் பண்ணும்போது இந்தியாவுக்கு மட்டும் எதற்காக இந்த செக் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல? அதுதான் சொல்கிறேன். நாம் உலகத்திலேயே 2 நாடுகளுக்கு மட்டும்தான் 50% வரி விதிப்பு. வெறும் வரி விதிப்பு மட்டுமே பிரேசிலுக்கு 50%. ஆனால் அபராதம் எதுவும் இல்லை. நமக்கு வரி விதிப்பு 25%, அபராதம் 25%, சேர்ந்து 50% வரி விதிப்பு. அது என்ன பேர்ல சொன்னாலும் உலகத்திலேயே 2 நாடுகளுக்கு மட்டும்தான். அமெரிக்காவுக்கு நாம எதையாவது ஏற்றுமதி பண்றோம்னா 50% வரி விதிச்சா, வரி கட்டினா தான் அதை ஏற்றுமதி பண்ண முடியும். அப்ப நம்முடைய பொருட்கள் 50%, 1.5 மடங்கு விலை அதிகமாயிடும். அதை யார் வாங்குவா? இல்லையா? நமக்கு தேக்க நிலை உருவாகும். ஆமா, யாரும் வாங்க மாட்டார்கள். இப்ப திருப்பூர்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடியோ அந்த அளவுக்கோ என்னமோ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். அது இதுக்கு மட்டுமே, அமெரிக்காவுக்கு மட்டும். ஐரோப்பிய யூனியன்ல 27 நாடுகள் இருக்கு. அந்த 27 நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறது 13-14,000 கோடி தான். வெறும் அமெரிக்க சந்தைக்கு மட்டும் நம்ம 16,000 கோடி திருப்பூர்ல இருந்து மட்டுமே பண்றோம். 12 லட்சம் தொழிலாளர்கள் அங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த 12 லட்சம் பேர்ல பாதி பேருக்கு மேல வேலை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அங்க இருக்கவர்கள் சொல்றாங்க. அப்போ இப்போ அவர்களுடைய விலை காம்படிட்டிவா, போட்டியாக இருந்தாலொழிய, மலிவாக இருந்தாலொழிய அவர்களுடைய பொருட்களை அவர்கள் விற்க முடியாது. அவங்க ஏற்கனவே என்ன சொல்றாங்க, எங்களுடைய லாப சதவிகிதம் எல்லாம் ரொம்ப குறைவு, ரேசத்தின் மார்ஜின் வச்சு தான் விற்கிறோம். ஏன்னா இந்த சந்தையில நாங்க வெல்வதற்கு போட்டி அவ்வளவு கடுமையா இருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து இந்த பொருட்கள் தயாராகுது. ஆயத்த ஆடைகள் கம்போடியா, வியட்நாம், பங்களாதேஷ் இங்கெல்லாம் இருந்தெல்லாம் ரெடி ஆகுது. அவர்களுக்கு இணையாக நம்ம போட்டி போடணும் அப்படின்னா அவர்களை விட தரமாகவும் அவர்களை விட மலிவாகவும் நம்ம பண்ணணும். இப்போ இந்த வரி விதிப்பு இதையெல்லாம் அர்த்தமில்லாத பண்ணிடும். இப்போ இது ஜவுளி தொழிலாளர்களையும் அந்த தொழிலை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழல்? அதுதான் நான் சொன்னேன். திருப்பூரை மட்டுமே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா பாதி பேருக்கு அங்க வேலை போயிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்கு. அதனால அவர்கள் அந்த பின்னலாடை செய்பவர்கள் சங்கம் அவர்கள் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதாவது வரி சலுகை, இந்திய அரசிடம் வரி சலுகை, அதுக்கப்புறம் அவர்கள் வாங்கிய கடனை தள்ளி கட்டுவதற்கான காலக்கெடு, மொரட்டோரியம், இன்னும் மற்ற சலுகைகள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருக்காங்க. கோவிட் அப்போ அரசு என்னெல்லாம் உதவி பண்ணுச்சோ அந்த மாதிரி இப்போ உதவி பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அவர்களுடைய துன்பங்களை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் முழுமையாக போகாது. நம்முடைய தரப்பில் வெளியுறவுத்துறை, வர்த்தகத்துறையிலிருந்து பேசுபவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் 15% வரி விதிப்பு, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரி விதிப்பு நடந்தால் நல்லா இருக்கும், அவர்களை மாதிரியே நம்மளை ட்ரம்ப் நடத்தினா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நம்ம பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதற்கு நாளாகலாம், நம்ம காத்திருக்கணும். சரி, இப்போ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் தரப்புல இந்த டாலருக்கு மாற்றாக ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசியிருந்தாங்க. கடந்த கால செய்திகள் தான். அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
பின்னாடி நடக்கலாம் அந்த மாதிரி. இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட 80% மேலே உலக வர்த்தகம் டாலரில் தான் குறிக்கப்படுது. டாலர் வந்து உலகத்தினுடைய மிக 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 வலிமையான ஒரு செலாவணி. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பெரிய முயற்சியை உலக நாடுகள் எடுக்க வேண்டும். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு டாலருடைய ஆதிக்கம் என்பது நிரந்தரமாக ஆயிடுச்சு. அதனால் டாலர் மூலமாக தான் நாம் விற்கிறோம், வாங்குகிறோம். நம்ம மாதிரி பல நாடுகள் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு மாற்றாக இதில் மாற்று வரணும்னு யோசிக்கிறதுல முதன்மையான நாடு ரஷ்யா. ஏன்னா அது பொருளாதார தடைகளின் கீழ் இருக்கு. அதனால் இந்த டாலர் மூலமாக வர்த்தகம் நடத்தவில்லை என்றால் அது வந்து இந்த பொருளாதார தடைகளை மீறுவதற்கு அதற்கு எளிதாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, பிரிக்ஸில் இந்தியா இருக்குன்றதை நீங்கள் நம்ப முடியுமா? பிரிக்ஸ் இந்த அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பு, அதில் போய் இந்தியா ஒரு உறுப்பினராக இருக்கு, நம்ப முடியுதா அப்படின்னு ட்ரம்ப் கேட்டார். அதற்கு பிறகு அவர்கள் இந்த மாதிரி ஒரு டாலருக்கு எதிராக ஒரு செலாவணியை, ஒரு கரன்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்தால் அந்த நாடுகள் அத்தனைக்கும் நான் வந்து அவர்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அது வந்து ஒரு கனவு. அந்த கனவு நிறைவேறதற்கு நிறைய நாள் ஆகும். சரி, இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி விதிக்கும் போது சீனாக்கு தான் அதிக அளவிலான வரி விதிச்சாங்க ஆரம்பத்துல. அவங்க 145%. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வரியில சீனாவும் இருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறது? இந்தியாவுக்கு தான் அதிகமா இருக்குது, சீனா கூட தான் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்களுடைய மாணவர்களை நாங்க படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சீனாவுக்கு கம்மியான அந்த வரி விதிக்கப்பட்டிருக்கு. சீனாவோடு அவர்களால் சண்டை போட முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்மோட அவர்கள் சண்டை போடலாம். ஏன்னா நாம் வந்து அவர்களுடைய 10வது இடத்துல இருக்கோம். அவர்களுடைய வர்த்தக ரீதியாக நாம் வந்து அவர்கள்ட்ட நம்ம ரெண்டு விஷயங்களில் அவர் நமக்கு வரி விதிப்பை தவிர்த்திருக்கார். எதுனா மின்னணு பொருட்கள். ஏன்னா இங்கே ஆப்பிள்லாம் இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன்லாம் செய்கிறாங்க. அதற்கெல்லாம் இந்த 50% வரி விதிப்பு கிடையாது, இந்த அபராதம் கிடையாது. அதற்கப்புறம் வந்து ஃபார்மா, மருந்து பொருட்கள், இது ரெண்டுமே அவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு விஷயம். அதனால அவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இதை பண்ணியிருக்காரு. ஆமாம், தங்களுக்கு எதுவும் வந்து ஒரு கெடுதல் வராமல் இந்தியர்களுக்கு மட்டும் அல்லது இந்திய அரசு கஷ்டப்படணுன்ற மாதிரி அவர் இதை பண்ணியிருக்காரு. இந்த நெருக்கடியை கொடுக்கணும்ன்ட்டு எதை நினைச்சு அப்படி பண்ணியிருக்காருன்றது அவங்க தெளிவாக நமக்கு சொல்லலை. காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு நமக்கு இவர் சொல்கிறார், பெசன்ட் சொல்கிறார். அதனால் அவர்கள் நம்மோட ஏதோ எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்மால் நிறைவேற்ற முடியல அவங்க நினைச்ச மாதிரி. மற்றவர்கள் அளவுக்கு நாம் அந்த தென்கொரியா மாதிரியோ ஜாப்பனீஸ் மாதிரியோ கீழே இறங்கி போய் அவர்களோட வேகமாக சமரசம் பண்ணக்கூடிய ஆட்களாக நாம் இல்லை. நமக்குன்ட்டு சில இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்ஸை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நாம் போன ஃபெப்ரவரியிலேயே தொடக்கத்தில் இருந்தே முதல்ல வர்த்தக பேச்சுக்களை தொடங்கியது நாம் தான். ஏப்ரல் 2 தான் அவர் இந்த வரி விதிப்பை உலகம் முழுக்க இருக்க நாடுகளுக்கு அறிவித்தார். அதற்கு முன்னாடியே நம்முடைய பிரதமர் அவரை சந்தித்த பிறகு நாம் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டோம். முதலாக அவர்களோடு இந்த பேச்சுக்களை தொடங்கிய நாடு நாம். ஏன் தொடங்கணும்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு $200 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் இருக்குது ரெண்டு தரப்புலையும். அதை 2030க்குள்ளரையும் $500 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. 5 சுற்றுக்கள் நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு தீர்வை நம்ம எட்டலை. ஆனால் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கல இன்னும். ஏன்னா போன திங்கள், அதாவது 3 நாட்களுக்கு முன்பாக ஆன்லைன் நம்முடைய அதிகாரிகளும் அவர்களுடைய அதிகாரிகளும் சந்தித்திருக்கிறார்கள். இங்க அவர்கள் இந்த அமெரிக்க குழு இங்க வர இருந்ததை வந்து ரத்து பண்ணிட்டாலும் கூட 25 ஆகஸ்ட் அவர்கள் இங்க வர இருந்தாங்க. அது ரத்தாயிடுச்சு. ஆனாலும் வர்ச்சுவலாக அவர்கள் பேசினார்கள். நாம் இதுவரைக்கும் அமெரிக்கா எடுத்த எந்த நடவடிக்கைக்கும் நாம் எதிர்வினை ஆற்றலை. ஒன்று. ரெண்டாவது, அது கடுமையாகவும் நாம் எதுவும் சொல்லலை. நம்முடைய அதிகாரிகள் தான் நம்முடைய நலனை நம்ம பாதுகாப்போம். அப்புறம் மறைமுகமாக பிரதமர் என்ன சொல்கிறாரு, நான் விவசாயிகளுடைய உரிமைகள், விவசாயிகளுடைய நலன்கள், மற்ற தொழிலாளர்களுடைய நலன்கள், இதெல்லாம் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், நமக்கு வலி இருந்தாலும் அதை தாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, வோக்கல் ஃபார் லோக்கல், என குரலை உள்ளூர் பொருட்களுக்கு உரக்க குரல் எழுப்புவோம் அப்படின்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய வரி விதிப்பில் சில
சீரமைப்பெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு $12 பில்லியன் அளவுக்கு வரி சலுகைகளை இந்த அரசு தந்திருப்பதாக நான் படிச்சிருக்கேன். இப்போ அடுத்து ஜிஎஸ்டியில் அதே மாதிரி அதை எளிமைப்படுத்துகிற ஒரு முயற்சி நடக்க போகுது. அதில் ஒரு 8 பில்லியன், ஆமாம், ஒரு $8 பில்லியன் அளவுக்கு நமக்கு, அதாவது இது வந்து நம்ம ரூபாயில் சொல்கிறதுன்னா முதல் வந்து கிட்டத்தட்ட 1,74,000 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து 1,04,000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி விதிப்பில் சலுகைகள் நமக்கு கிடைக்கும். இது வந்து எப்படின்னா உள்ளூரில் வாங்குபவர்களுடைய திறனை அதிகப்படுத்தும். ஜிஎஸ்டியில் வந்து மாற்றங்கள் வருவது என்பது, இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த சலுகை உங்களுக்கு அங்கேயே கிடைச்சிரும். இந்த வரி விதிப்பு மாதிரி இன்கம் டேக்ஸ், வருமான வரி அந்த மாதிரி எல்லாம் பின்னாடி தான் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்குமே தவிர இது வந்து உடனே கிடைக்கும். அதனால ஒரு பொருள் 10 ரூபா இருந்த பொருள் உங்களுக்கு 8.25 ரூபானா நீங்கள் போய் அதை வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள இந்த உள்நாட்டு வணிகத்தை ஊக்குவிக்கிற முயற்சிகளை, இது நம்ம பெரிய சந்தை, நம்ம உள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பேர் உள்ள ஒரு பெரிய சந்தை நம்முடைய சந்தை. அதனால் அந்த சந்தையை வந்து பலப்படுத்தணுன்ற முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இந்த வரி விதிப்பை எதிர்ப்பதற்கான அல்லது இந்த வரி விதிப்பை மழுங்கடிக்க செய்வதற்கான முயற்சிகளை இந்த அரசு, மாநில அரசுகள், தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு எடுப்பாங்க. இது வந்து அதை கொஞ்சம் மழுங்க செய்யும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய துன்பம் தான் நமக்கு. சரி, இப்போ பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்துல உரையாற்றி இருக்கிறாரு, இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் ஒரு சலுகை இருக்கும் அப்படின்னு. எப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னா தீபாவளி அப்பவும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அதற்கிடைப்பட்ட காலத்துல பொருளாதாரத்துல ஒரு தேக்க நிலை உருவாக்காதா? பெரிய அளவில் இருக்காதுன்னு சொல்கிறேன். அதாவது தனிப்பட்ட முறையில் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் இவர்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் இருக்கும். பட் நம்முடைய $4 ட்ரில்லியன் எக்கானமி நமது, அதில் நமக்கு வந்து ஒரு 2, நம்முடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு 2% பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. அது கூட இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய பொருளாதாரம் ஒரு தேக்க நிலையில் இருக்கு. பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருந்தோம். 2 இலக்க வளர்ச்சி இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அது வந்து ஒற்றை இலக்க வளர்ச்சியாக சுருங்கிடுச்சு. நம்ம ஒரு 6-7% தான் வளர்கிறோம். முன்னாடி 10க்கு மேலெல்லாம் வளர்ந்துட்டு இருந்தோம். அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் நாம் பின்னாடி ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும். ஆனாலும் இந்த வாரம் எக்கானமிஸ்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா இந்தியாவை ஏலியனேட், அந்நியப்படுத்தியது எபிக் மிஸ்டேக், காப்பிய தவறு அப்படின்னு எக்கானமிஸ்ட்ல எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்களே என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. அது சூப்பர் பவர் இன் வெயிட்டிங். ஏன்னா ஒரு வல்லரசு, காத்திருக்கக்கூடிய ஒரு வல்லரசாக அது சொல்லிக் கொள்ளுகிறது தன்னை. அப்படி தன்னை உருமாற்றி கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இது இந்தியாவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இல்லை, வலி இருக்கும், நிறைய வலி இருக்கும், நிறைய பேர் இந்த வலியை சுமக்க வேண்டியிருக்கும். பட் இறுதியில் நாம் வந்து நன்றாக வருவோம், வென்று வருவோம், இன்னும் பலமாக வருவோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு என்னமோ இது நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய இது முடிவான முடிவுன்னு நான் நினைக்கல. ஒரு சமரச இடத்துக்கு நாம் போக முடியும், போவோம். அதை நோக்கித்தான் இந்த அரசும் அந்த அரசும் முயன்று கொண்டு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். முதல் வர்த்தக ஒப்பந்தம் நம்மோட தான் வரும்ன்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பத்திரிகைகள்லாம் அப்படி தான் எழுதுச்சு. ஏன்னா நம்ம தான் முதல் தொடங்கணும். அந்த ஆமை முயல் கதை மாதிரி, ஏன்னா கடைசியில் பின்னாடி வந்த ஆமை மாதிரி வந்த மற்ற நாடுகள் எல்லாம் வென்றுட்டாங்க. நாம முதல்லயே புறப்பட்டோம். ஆனால் நாம் இந்த ஒரு இடத்துல இருக்கோம். கண்டிப்பா. ஆரம்பத்துல ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது எங்களுடைய வேளாண் சார்ந்த பொருட்களை இந்தியா கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு இந்தியா தரப்புல எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. தற்போது அந்த நிலைமை எப்படி இருக்கு சார்? இல்லை, நாம சில பொருட்கள் அங்கிருந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் முழுமையா நம்ம அவங்கள வந்து நாம எப்படி திருப்திப்படுத்த முடியும்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய அதிகாரிகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அங்க விட்டு கொடுக்கறது. ஏன்னா நம்ம சந்தையை திறக்கும் பொழுது அவர்களுடைய சந்தையும் நமக்கு திறக்கப்படும். இது வந்து ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் மாதிரி. ஆமா, நீங்க எனக்கு இது பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாம
நமக்கு மற்ற நாடுகள் அளவை விட நம்முடைய சிக்கல்கள் பெரிய சிக்கல்கள். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பாதி பேர் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். அதனால உடனடியா நம்ம திறந்துட முடியாது. அதான் இதுக்கு பல தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள்லாம் ஹைபிரிட், ஆனா நம்ம இயற்கையாவே விவசாயம் பண்றோம், இது நம்மளுடைய விவசாயத்தை பாதிக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எடுக்கிறாங்க. இல்ல, நாமும் ஹைபிரிட்லாம் பண்றோம். கண்டிப்பா பண்றோம், அந்த அளவுக்கு பண்ணல. ஹைபிரிட் இன்னைக்கு வந்து சகஜமான ஒரு நம்ம வாழ்க்கையில ஒன்றாக மாறிவிட்டது. அதல்ல, நம்முடைய அங்க வந்து அவங்களுடைய விளைச்சல் ஆகட்டும், அல்லது அங்க வந்து ரொம்ப எளிய முறையில நிறைய அவர்கள் விளைச்சலை காட்டுறாங்க. நம்முடைய மண் ரொம்ப பழமையான மண், 2000 வருஷமா நம்ம வந்து இதை பண்படுத்திட்டு இருக்கோம். அதனால இங்கிருந்து வரக்கூடிய விளைச்சல் ஈல்டு வந்து குறைச்சல். அதுக்கப்புறம் நம்முடைய அவர்களுக்கு நம்ம இங்கே, அதாவது அவர்களுடைய பசு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பசுக்கள் கொடுக்குற மாதிரி 4 மடங்கு அங்கே பால் தருது. ஏன்னா ஆனால் உலகத்திலேயே அதிகமான பசுக்கள் இருக்கிறது இந்தியாவில் தான். உலகத்திலேயே அதிகமாக பால் உற்பத்தி ஆகிறதும் இந்தியாவில் தான். ஆனால் நாம் 4 பசுக்களில் எடுக்கிற பாலை அவங்க ஒரு பசுவில் எடுத்துடலாம். ஸோ இதுதான் அவர்களுடைய திறன். அதனால் அவர்களோட நம்மளால் போட்டி போட முடியாது. இங்கே இருக்க விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இந்த சந்தையை ஒரேடியாக திறந்துட்டோம்னா, இந்த விவசாயிகள் ஏற்கனவே மானியம் கொடுத்து தான் இந்த ஊர்ல விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா விவசாயியா இருக்க முடியாது, குடியானவனா இருக்க முடியாது, சம்சாரியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் எல்லா நாடுகள்லையும் இருக்கு. அங்கேயே மானியம் தராங்க. அமெரிக்காவிலையும் பஞ்சு உற்பத்தி பண்றதுக்கும், காட்டன் குரோவர்ஸ்க்கும், சோயாபீன் உற்பத்தி பண்றவங்களுக்கும், கார்ன் உற்பத்தி பண்றவங்களுக்கும், சோளம், இது எல்லாத்துக்கும் அங்கேயும் மானியம் உண்டு. பிரான்ஸ்ல மானியம் உண்டு. ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற பல நாடுகளில் விவசாயிகளுக்கு மானியம் உண்டு. நாம மட்டும் மானியம் தரல. அதனால ஆனால் நமக்கு ஒரு பெரிய 2 பேர்ல ஒருத்தர் விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு நாடு இது. அதனால இது ஒரு சிக்கலாக இருக்கு. இப்போ இந்த டாரிஃப்க்கு அப்புறம் ஜவுளி துறை போல வேற எந்தெந்த துறையெல்லாம் அதிக அளவு பாதிக்கும்? ஃபார்மா, மாணிக்கங்கள், ஜெம்ஸ், ஜுவல்லரி, நகைகள், அப்பேரல், அதாவது பாதணிகள், அந்த மாதிரி உடைகள், ஸோ டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல், அதுக்கப்புறம் ஜெம்ஸ், ஜுவல்லரி, ஃபார்மா கூட ஓரளவுக்கு. ஃபார்மா வந்துட்டு அதில் பெரிய அளவுக்கு அபராதம் இல்லைனாலும் கூட முன்னாடி இருந்த இந்த 25% வரியை அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கு. ஆமாம். ஸோ அதனால் பல இடங்களில் நமக்கு அப்புறம் நம்ம இங்கேருந்து லைட் மெஷினரிலாம் ஏற்றுமதி பண்றோம். அதெல்லாம் கூட கஷ்டப்படும். இது வர்த்தகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அதுதான் நான் சொன்னேன், ஒரு 2% நம்ம உள்நாட்டு உற்பத்தியை இதை பாதிக்கும்ட்டு. இது வந்து ஒரு நாம அவங்க கிட்ட பெரிய அளவில் நாம ஒரு $200 பில்லியன் அளவில் நம்ம பண்றோம். நம்முடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அவங்க தான். அவங்களுக்கு இணையா நமக்கு இருக்க கூட்டாளி சீனா. நாம் அந்த பக்கம் கொஞ்சம் இப்போ இந்த 4 ஆண்டுகள் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாத இருந்துச்சு. எப்போவுமே நம்ம 62க்கு பிறகு அவர்களோட நமக்கு நல்ல உறவு இல்லை. இதற்கிடையில் இப்போ அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்தார். வந்துட்டு நம்முடைய அஜித் தோவால், நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நம்முடைய பிரதமர் எல்லாரையும் சந்திச்சுட்டு போனார். அதனால் நாம் நிறைய பொருட்களை சீனாவிலிருந்து வாங்குகிறோம். நிறைய பொருட்களை வாங்குகிறோம். அவர்கள் அளவுக்கு நம்ம மலிவா பொருட்களை உற்பத்தி செய்யவே முடியாது. அவர்கள் அளவுக்கு நேர்த்தியாகவும் நம்மளால் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி. அதனால் சந்தைகளை பொதுவாக உருவாக்குவது என்பது இதுக்கெல்லாம் நேரமாகும். இதில் இருக்கக்கூடிய அந்த எக்கானமிஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு வாய்ப்பு நமக்கு சில உறவுகளை சீர்படுத்தி கொள்வதற்கு. ஆனால் அமெரிக்காவோடு இருக்க உறவு வந்து இது வந்து ஒரு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருடல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ட்ரம்ப் இன்னும் 3 வருஷத்துல போயிடுவார். ஸோ அதற்கு பிறகு இது சீராகும் என்பது. ஏன்னா 2004 அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கு. அவர்கள் நம்மளை வந்து ஒரு சீனாவுக்கு எதிரான கவுண்டர் வெயிட் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வகையிலலாம் நம்ம ஒத்துழைச்சிட்டு தான் இருக்கோம். நாம் அப்படி பார்க்கல. ஆனால் அமெரிக்காவினுடைய நம்ம அமெரிக்காவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரை தான் பார்க்குறோம். அவர்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குகிறோம், பல இடங்கள்ல இருந்து வாங்குகிறோம் ஆயுதங்கள், அவங்ககிட்ட இருந்து வாங்குகிறோம். அவர்களோட வந்து நமக்கு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரம்ப் 2வது முறை வந்த பிறகு கூட இந்த போர், இந்த 4 நாள் போர் நடந்துச்சு இல்லையா, இந்தியா பாகிஸ்தான், அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சார் அந்த போர்ல கூட நம்ம தனித்து விடப்பட்டுட்டோமோ, பாகிஸ்தானுக்கு இருந்த ஆதரவு இந்தியாவுக்கு வேற எந்த நாடுகளும் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அதுதான் உண்மை. அதற்கு காரணம் நாம எடுத்துக்கிட்ட நிலை தான். நாம வந்து எந்த அணியையும் சேரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நாம தொடக்கத்திலிருந்தே வச்சிருக்கோம். அதனால நாம எந்த விதமான மிலிட்ரி அலையன்சஸ், இராணுவ கூட்டணிகளிலும் நாம் அங்கம் வகிக்கவில்லை. ஒன்று, தொடக்கத்திலிருந்தே. பாகிஸ்தான் அங்கம் வகிச்சிருக்கு. ரெண்டாவது, பாகிஸ்தான் இஸ்லாமிய அமைப்புகளில் ஒரு பெரிய பங்கு எடுத்து அது அங்கு செயலாற்றி வருகிறது. அதனால் அங்கிருந்தும் அதற்கு நிறைய ஆதரவு வருது. அதற்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இறுதி வரை, அதாவது என்ன ஆனாலும் தவறானாலும் அதோடு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு 2-3 தோழமை நாடுகள் இருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா, துருக்கி, இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையுமே நண்பர்களாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு வந்து நிரந்தர பகைவர்களோ நிரந்தர எதிரிகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு பாகிஸ்தானை கூட நல்ல உறவு வச்சுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது அப்படி அமையலை. ஏன்னா நம்முடைய அந்த பிரிவினையினுடைய வரலாறு அப்படி, நம்முடைய சித்தாந்தங்கள் அப்படி. அவங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப ஒரு குறுகிய சித்தாந்தம், நம்ம ஒரு பரந்த சித்தாந்தம்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காரணங்களால அவர்களோட நமக்கு உறவு இது வரைக்கும் சரியா வரல. ஆனால் இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட ஒன்று நம்ம ஒத்துக்கணும், நம்மள பெரிய அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் இந்த நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ், ஸ்ரீலங்கா ஆகட்டும், மால்தீவ்ஸ் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், பூட்டான் கூட நான் சொல்லுவேன், அத்தனை பேருமே நம்மள ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில் நாம் அவங்கள நடத்துகிறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். இது அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு அதிகார அரசியல உலகத்தின் மற்ற நாடுகள் மேல முன்வைக்கிறாரா சார்? இல்லை, அவர் வந்து ஒரு வியாபாரி, ஒரு வணிகர். அவர் வந்து அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர் இல்லை. அவர் ஒரு மரபு வழி சார்ந்த அரசியல்வாதியும் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் அல்ல. அவர் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல், ஒரு பேரம் பேசி ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ளுகிற ஒரு நபர். அதில் உங்களுக்கு எவ்வளவு லாபம், எனக்கு அதை விட லாபமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே வந்து பேரமாக தெரிகிறது. அந்த பேரத்தில் எதிராளி மிகுந்த பலசாலியாக இருந்தால், சீனா மாதிரி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த ரேர் எர்த் கனிமம், அரிய கனிமங்கள், அதை வந்து நிறுத்திட்டாங்க. அது இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பண்ண முடியாது. பெரிய இதுக்கு மார்ஸுக்கு போகிற பெரிய விண்கலங்கள், அதற்கு கூட அது தேவைப்படும். அது மாதிரி அந்த மேக்னெட்ஸ் செய்கிறதுக்கு அவ்வளோ முக்கியமானது. அங்கே தான் சீனா தான் உலகத்தினுடைய அரிய கனிமங்களை, அந்த மேக்னெட்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய அந்த பொருட்களை, மூலப்பொருட்களை உலகத்திலேயே அதிகமாக தயார் செய்து தரக்கூடிய நாடு சீனா. உலகத்தில் எதுனாலும் அதில் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரே நாடு சீனா. உலகத்தினுடைய பாதி தொழிற்சாலையாக அது மாறி போயிடுச்சு. அப்போ அவருக்கு பகிச்சுக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு மேலே அவரால் முடியல. 145% உலகத்தில் யாருக்கும் அவர் போடாத அளவுக்கு ஒரு வரி விதிப்பை, உயர்வை அவர் சீனாவுக்கு பண்ணார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இவரே ஃபோன் பண்ணார் இவருக்கு, சீனாவினுடைய அதிபர் ஷீக்கு. இவர் தான் ஃபோன் செய்தார். ஃபோன் செய்து பேசி அதற்கு பிறகு வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு, 30% அந்த 145 30% குறைச்சிட்டார். அவங்க 10% அமெரிக்காவுக்கு வரி போட்டிருக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டார். ஸோ அதனால் அதாவது பல பேர் சொல்லியிருக்க மாதிரி அவர் வந்து ஒரு புல்லி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு புல்லி வந்து ஒரு மிரட்டல் பேர் வழி வந்து தன்னை விட பலசாலி யாராவது திருப்பி மிரட்டிட்டான்னா அமைதியாயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் அவரிடத்தில் நான் பார்க்கிறேன். இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது, பொதுவாக இந்த வரி விதிப்பு இது போன்ற பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக பொருளாதாரமே ஒரு அரசியலை நோக்கி பயணிக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏற்படுத்துதா? இல்லை, பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்றது ஒரு சப்ஜெக்டே சோஷியல் சயின்சஸில். ஸோ எக்கானமியை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்த முடியாது, அரசியலிருந்து பொருளாதாரத்தை அப்புறப்படுத்த முடியாது. இன்னும் தெளிவாக ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து விலைவாசிகள் உயர்ந்துச்சுன்னா ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால அரசியலும் பொருளாதாரமும் எப்போதும் கலந்தே இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலக அரசியல் பற்றி பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ சார்.
Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.